ஏற்காடு மலையகத்தின் நாகனூர் என்ற குக்கிராமத்து பள்ளி குழந்தைகளின் ஆத்திச்சூடி படிப்பதற்கே வாய்ப்பில்லாத ஆதிக்குடி மாணவர்களின் நாவில் ஆங்கிலத்தை இலகுவாக தவளவிடும் இந்த ஆசிரியர் இங்கிலீஷ் பேசலாம் வாங்க என்று இவர் நடத்தும் யூடியூப் அலைவரிசை இதிலிருந்து பெறும் வருமானத்தை கூட மாணவர்களின் நலனுக்காக செலவிடும் இவாஞ்சலின் பேசுதல், எழுதுதல், உச்சரித்தல் மற்றும் கலை நிகழ்ச்சி நிகழ்த்துதல் என்று மொழி அறிவின் படிநிலைகளை உயர்த்தி மாணவர்கள் சுயமாய் இயங்க துணை நிற்கிறார். தமிழிலும் புலமை பெற்ற பிரிசில்லா நமது நாட்டு பாடலை தூய தமிழில் இயற்றி பதிவேற்றம் செய்ய அது உலகத் தமிழர்களின் இதயத்தில் தொற்றென பரவியது. இவரது கற்பித்தல் முறையை இந்து மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ்கள் கூட பத்தி கட்டி பாராட்டும் அளவுக்கு மொழி என்ற தொடர்பு ஊடகத்தை மாணவர்கள் தொல்லையாக கருதாமல் வெள்ளம் போல உள்வாங்கும் வகையில் செயலாற்றும் திருமிகு இவாஞ்சலின் பிரிசில்லா அவர்களுக்கு மொழித்திறன் மேம்பாட்டிற்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. திருமிகு இவாஞ்சலின் பிரிசில்லா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். சாதாரண மலை கிராமத்துல மலைவாழ் குழந்தைகளோட நம்மள மாதிரி இல்ல, அவங்க வெயில் எல்லாம் பார்த்தது கிடையாது. 24 மணி நேரமும் மழை, காத்து, குளிர், பனி, இப்படிப்பட்ட குழந்தைங்க மத்தியில வேலை செய்யறதுன்றது ஒரு பெரிய சவால் தான். அதாவது அவங்க ஸ்கூலுக்கு வர்றதே சவால் தான். ஏன்னா சாயங்காலம் 4 மணி ஆனா மழை கொட்டுன்னு கொட்டும். நம்ம சாதாரணமாவே டவுன் பஸ்ல ஏறணும்னா அப்படியே நம்மளை எல்லாம் கசக்குவாங்க. ஆனா அவங்க அந்த மழையில சகதியில தான் மேலே ஏறுவாங்க. புக்ஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கோம். இதுல நாங்க ஹோம்ஒர்க் வேற கொடுக்கணும், அதை படிக்கணும். அடுத்த நாள் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் உலரணும், வீட்டில் லைட் இருக்காது. இதெல்லாம் நான் இந்த 1 வருஷ காலமாக தான் நான் இதை பார்க்குறேன். ரொம்ப கஷ்டமான சூழல். பஸ் வராது. அந்த மழை பேஞ்சு ரோடெல்லாம் பயங்கர மோசமாக இருக்கும். வீட்டுக்கு போய் சேர்றதுக்கே குழந்தைங்களுக்கு 7 மணி ஆகிடும். இது ரொம்ப மோசமான ஒரு சவாலான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இதுதான் உலகத்தோடு தொடர்பு கொள்வது எப்படி, இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இதை தான் நான் கையில் எடுத்தேன். அந்த ஆங்கில பாடத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக போய் எப்படி கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு எடுத்துதான் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வேர்ட் இன் இங்கிலீஷ் அதை தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன். சூப்பர் காலிஃப்ராஜிலிஸ்டிக் எக்ஸ்பியாலிடோஷஸ். இப்படின்னா ஐ எம் ஃபைன், நத்திங் டு வரி அப்படின்னு அர்த்தம். இந்த வேர்டு அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஒன்னொன்னா கொண்டு போக அவங்க என்ன பார்த்து டிட் யூ ஹேவ் யூர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்கறது, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயமா மாற அவங்களுக்கு ஆங்கில பாடம் ரொம்ப இனிப்பு பாடமா மாற ஆரம்பிச்சிச்சு. இப்படி எங்கேயோ இருந்த மலைவாழ் மக்களில் மத்தியில் வேலை செய்த எங்களையும் எங்கள் மாணவர்களையும் அங்கீகரித்த புதிய தலைமுறை டீமுக்கு மிக்க நன்றி. வீடியோஸ் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். நான் ஒரு 2 மாதத்திற்கு முன்பு வரை விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக இருந்தேன். அங்கே எங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் ரிவ்யூ மீட்டிங்ல ஆசிரியர்களுக்கு டீச்சர்ஸ் அண்ட் சிஓக்கெலாம் உங்களோட வீடியோ காட்டி இது மாதிரி நீங்களும் சின்ன வீடியோஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி அங்கே நிறைய பண்றாங்க. இப்போ உங்களுக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இன்ஸ்பயர் பண்ணல, உங்களுடைய மற்ற ஆசிரியர்களையும் நீங்க இன்ஸ்பயர் பண்றீங்க. முதலில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.